ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பாப்பாவை ஸ்கூல் ஜாயின் பண்ண தான் வந்திருக்கோம். இன்றைக்கே அட்மிஷன் போட்டாச்சு பாப்பாவுக்கு எல்கேஜி வயசு தாண்டிடுச்சு அப்படிங்கிறதால யூகேஜி தான் அட்மிஷன் போட்டிருந்தோம். பாப்பாவுக்கு அட்மிஷன் போட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையாரும் சரஸ்வதியும் இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. இது வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வெள்ளியில் செஞ்சுருப்பாங்களா இல்லை சில்வரில் செஞ்சுருப்பாங்களான்னு சொல்லி ஒரே டிஸ்கஷன். வெள்ளியில் செஞ்சது கொண்டு வந்து வெளியே வச்சா ஏதாவது எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் சார் வந்து பாப்பாவோட கிளாஸ் ரூமை காட்டினாங்க. இதுதான் பாப்பாவோட கிளாஸ் ரூம், இங்கே தான் அவங்க படிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாவோட கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ப்ளே கிரவுண்டு அப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொரு ரூமாக சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ப்ரீகேஜியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 2.5 வயசு குழந்தைங்க, 3 வயசு பிள்ளைங்கள சேர்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் ரூமெல்லாம் 2.5 வயசு குழந்தைங்களுக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ளேயே மினி பார்க்கு மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்க விளாட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெயில் டைம்லேயும் பிள்ளைங்க வெளியே விளாட விடாமல் இங்கேயே விளாட விடுவோம், எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு பாப்பாவுக்கும் அப்படியே ஸ்கூல்லேயே யூனிஃபார்மும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே யூனிஃபார்மும் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். பாப்பாவை அட்மிஷன் போட்டது என்னமோ மணி 12 மணிங்க. நல்லா உச்சி வெயிலில் வந்து அட்மிஷன் போட்ட மாயமாக மேடம் வந்து இங்கே சர்க்கஸ் விளாண்டுட்ருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறது காரணமே இந்த மினி பார்க்கு தாங்க. இதை பார்த்துட்டு தான் அட்ராக்ஷன் ஆகி இந்த ஸ்கூலில் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு ஜாயின் பண்ணாங்க. வெயிலுன்னு கூட பார்க்காம அவ்வளோ வெயிலில் சர்க்கஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க. வா போகலான்னு கூப்பிட்டதுக்கு வரவே மாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் நேரம் சரின்னு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து விளையாட வச்சுட்டு தாங்க கூட்டிகிட்டே வந்தோம். இல்லைன்னா வீட்டில் வந்து இருக்க முடியாது, அழுது அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. சரின்னு எப்படியோ வெயிலில் விளாண்டுட்டு வா அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாட வச்சுட்டு தாங்க கூட்டிகிட்டு வந்தேன். இதான் ஸ்கூலோட அப்படி என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஏதோ நானாக காலேஜ் படிக்கிறப்ப கூட இந்த மாதிரி செட்டப் இல்லை. இப்போ மேடத்துக்கு ஸ்கூல் படிக்கிறப்பயே இந்த மாதிரி செட்டப்பில் தான் படிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பிள்ளையார் கோயிலும் கட்டியிருந்தாங்க. அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பாப்பா விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா வருஷத்துக்கு 14,000 சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து 500, 600 இந்த மாதிரி 100, 200 தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பாப்பா வந்துட்டாங்க விளையாட மேலே போகணும், கொஞ்சம் நல்லா படிக்கணும். அப்படியே தொட்டு கும்பிடு, அப்படியே தொட்டு கும்பிடு. நல்லா படிக்கணும், பிள்ளையார தொடாத. ஸ்கூல்லே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வரணும். மணி அடிச்சு ஃபர்ஸ்ட் வந்துருவ. நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வா. கேது பகவானே கூடயே இருப்பா. ஓகே, அட்மிஷன் போட்டாச்சு. இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்க போகிறோம். நாங்கள் முசிறியில் போய் தான் தைக்க கொடுக்க போகிறோம். வாங்க போகலாம். பாப்பா விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சரின்னு அங்கே இருக்க பிள்ளையார் கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். யூனிஃபார்ம் தைக்க போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் செம்ம வெயில், போக முடியல. அதுக்கப்புறம் 4 மணி போல் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதுதான் பேட்ச்சு. இது வந்து ஃப்ராகு டைப்பு இது கொடுத்துருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். பாப்பாவோட ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 14,000. இந்த யூனிஃபார்ம் மட்டுமே 900. ஜென்ஸுக்கு 700, கேர்ள்ஸுக்கு வந்து 900 சொல்லியிருந்தாங்க. ஒரு செட்டு பத்தாதுன்னு சொல்லிட்டு 2 செட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். நானாக ஸ்கூல் படிக்கும் போது 6th-லேருந்து 12th வரைக்குமே ஒரே ஒரு செட்டு தான். ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஈவினிங் 5 மணிக்கு மேலே துவைச்சி தான் போட்டுக்கணும். ஆனால் மேடம் எல்கேஜி போகிறாங்க, அவங்களுக்கு 2 செட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுதான் பாப்பாவோட ஸ்கூல் யூனிஃபார்ம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி தான் தைக்கணும்னு வீடியோ எடுத்துக்க சொன்னாங்க. சரின்னா அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.